அம்மா என்னம்மா பண்ணுற? மேலே க்ளீன் பண்ணிட்டியா? என்னைக்குமா? நாளைக்கு வெள்ளிக்கிழமை, அதனாலயா? அமாவாசைக்கா? இன்னும் எத்தனை நாள் இருக்கு அமாவாசைக்கு? அடுத்த வாரம் புதன்கிழமையா? சரிம்மா. ஏம்மா உனக்கு மனசாச்சே இல்லையாம்மா? உன் பூஜை ரொம்ப எவ்வளோ பெருசாக இருக்குது. 4 ஃபோட்டோ தான் வச்சுருக்கேன்னு சொல்கிறியே. இது என்னது? இதோ ட்ரா மாதிரி இருக்கு. எதுக்கு அது? படையல் போடுறோம். சாண்டு கீழே வச்சு படையல் போடுவோம்ல, இங்கே வச்சு நம்ம படையல் போடுவோம். இது உனக்கு சின்ன 4 ஃபோட்டோவாம்மா? 4 ஃபோட்டோ தான் இது. முதல் நாள் 3 நாள் க்ளீன் பண்ண எத்தனை நாள் மாவும்? இன்னைக்கு வேலைக்கிழமை. நாளைக்கு வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமை பண்ண மாட்டேன். திங்கக்கிழமை முடிஞ்சிடும் நினைக்கிறேன். தெரியல நினைக்கிறேன். இந்தாம்மா இது தோப்புக்கு போகணும். மாட்டுக்கு சோறாக்கணும். மாட்டுக்கு சோறாக்கணும். பூஜை மட்டும் சாமி ஃபோட்டோ கிடையாது. இருங்க நான் சுற்றி காட்டுறேன். ஃபுல்லாகவே ஃபோட்டோ தான். இந்த டோருக்கு பின்னாடி கூட ஃபோட்டோ தான். பார்த்தா தெரியும். இது யாருமா ஃபோட்டோ? 2 பேர் இருக்காங்களே, மாமியார் மாமனார். பக்கத்தில் அவங்களுக்கு என்ன க்ளீன் பண்ணலையா? எப்போ நீ மேரேஜ் ஆகி வரதுக்கு முன்னாடியே இறந்துட்டாங்களா? 2 பேரையுமேவா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நம்ம டீ சாப்பிடுவோம். நாளைக்கு டீ வீட்டில் போடல, கடையில் வாங்கியிருந்தேன். நம்ம ஃப்ரெண்டு நம்ம சேனலில் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்கள். டீ சாப்பிடுங்க, எல்லாம் வரீங்களா? டீனா பால் லிட்டருங்க இது. டீ உள்ளே இருக்குது. கப்பு விடுமா? இது 3வது டீங்க சாப்பிட்றது. யாருக்கு? நான் சாப்பிட்றது. அவங்க சாப்பிட்றது ஃபஸ்ட்டு, நான் சாப்பிட்றது 3வது டீ. ஓகே. மாடுல தூங்குது பேர். தூங்குதா மாடு? என்ன தூங்குறீங்க? எப்போ எழுந்துப்பீங்க? இப்போ புது மாடாப்பா? எப்போ வந்துச்சு? 2 வாரம் ஆகுது. 15 நாள். வெயில் அதோட பயங்கரமாக இருக்குது.
அவங்களுக்கு இல்லாமல் ஆக்குறது ஏசி ஆச்சு ஃபேன் காத்தாது. குச்சி 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 என்னப்பா பண்ணுற? அது தீவனம் வைக்கணுமா? சாப்பாடு போடுறேன். ஒருத்தர் சாப்பிட்டு கிளம்பிடுதான். குடிப்பா குடிப்பா குடிப்பா. தூங்கி இருந்தாங்களே, தீனின்னு சொன்னா ஏந்துட்டு இருக்காங்க. டீ ரெடி பண்ணா எழுந்துப்பாங்கலாம். சார்பாக எங்கள் பிள்ளைங்க யாருமே ஆதரவு கொடுக்க மாட்டேன்றீங்க. எங்கள் வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பணிவா கேள்வி பிடிச்சதுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நான் ஆதரவு கொடுங்க. எங்களோட உழைப்பு எப்படின்னு இது பாருங்கள். காசு ஈஸியாக சம்பாதிச்சுன்னு பாருங்கள். இது எவ்வளோ கஷ்டம் இருக்குது. அதில் 5 மணிக்கு வந்தால் நைட்டு 11 மணி அவங்க வரைக்கும். இதாங்க எங்கள் பொழப்பு. உப்பு தாத்தா சொல்கிறமே சொல்லணும் நீ கணக்கு. செவிலிப்பட்டை தீவனம். இது கொஞ்சம் உடம்பு முடியலப்பா, அதான் மருந்து அடிக்கணும். என்னாச்சு? லைட்டாக ஃபீவர் இருக்குது, லைட்டாக ஜுரம். ரொம்பலாம் இல்லை, லைட்டாக ஜுரம். சரிப்பா. ஆள்மா டல்லாகிறாரு. அதான் நம்ம தலைவலி இருந்தால் எப்படி இருப்போம், ஜுரம் கொஞ்சம் டல்லாகிறாரு. என்னாச்சு மேலேப்பா இவருக்கு? அது வண்டியில் தேய்ச்சிச்சு, மாடி ஏற்றல வண்டியில் வாங்கினது தேய்ச்சி. அது ஆயில்மெண்ட் போட்டு. நேற்று மாட்டுக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் எதுவும் மடி வீங்கிச்சு, சரியாயிடுச்சா? இந்த மாதிரி தான் இந்த காட்டு பாருங்க, தச்சு மருந்து சரியாயிடுச்சு பாருங்க. இந்த காட்டு இந்த சைடு சூப்பர். தீனி குச்சினுங்கிறாரு. அவள்தான் காலி பண்ணிட்டார், ஆல்மோஸ்ட் காலி பண்ணிட்டார். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் போட்டாங்க, காலி ஆயிடுச்சு. அந்தளவுக்கு ருசியாக இருக்குது. ரப்பை வேறு எப்படி பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. க்ளீன் பண்ணோடனே நான் காட்டுறேன் சாப்பிட்டதுக்கப்புறம். என்னப்பா பாட்டு பாட்டுனே வேலை செய்யறியா? பாட்டு பாடினே வேலை செஞ்சா வேலை அலுப்பு தெரியாது. ஓ, இயற்கையான வேலை இது, இயற்கையாக செஞ்சுட்டு போயிடும். விவசாயம் பண்ணுறவங்களாம் பார்த்தியா, அவங்களாம் பாட்டு பாடி நினைச்சிக்கோ அந்த அலுப்பு. பா எதுக்குப்பா இத்தனை ட்ரம்மு? ஆளுக்கு ஒரு மாட்டு லைனாக போட்டுனே போயிடுவோம், சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். அவங்கவுங்க சீராக சாப்பிடணும் இல்லையா? ஏன்னா இப்போ ஒருத்தர் சாப்பிட்டு புழுங்கக்கூடாது, அவங்க சீராக கழுவி வைப்பாங்க அடுத்து அவங்களே. எங்கள் வீட்டு கனவழி அதுமாரி. கடை முடியும் முடியுமா? ஆமாம், என்னை கூட இப்படி கொஞ்ச மாட்டார், மாடு நல்லா கொஞ்சிட்டா இருப்பார், குடிமான்ட்டு. உனக்கு வாய்க்குதுமா, உனக்கு எல்லாமே இருக்குது உங்கள் அம்மாவை, அதுக்கு நான் தான் இருக்கிறேன். ஏன் நாங்கனா இல்லையா? நாங்கள் அதுக்கு என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க. எங்கள் அம்மா சாப்பாடு ஆக்குவாங்க. அம்மா சாப்பாடு தான் செய்வா, சாப்பாடு போடுவாளா இல்லை அது உடம்பு சரியில்லைன்னு பார்ப்பாளா? என்ன பாப்பா சொல்லி போகலாம். சொல்லு. என்னம்மா உன்னை பற்றி எப்படி சொல்கிறப்பா? நீ மாடை எதை பார்க்க மாட்டியா? அவருக்கும் தெரியும் மாடை பற்றி, என்ன தெரியும், சாப்பாடு மட்டும் செய்ய மாட்டேன். ஒன்றும் தெரியாது, விட மாட்டார் எனக்கு மாடான.
அப்பா எத்தனை வயசுலேருந்து மாடு வச்சிட்ருக்காரு? அப்பா 8 வயசுலேருந்து கஷ்டப்படுறாரு. மாடு 8 வயசுல எனக்கு தெரியாது. அப்பா 8 வயசுலேருந்து அப்பா வேலை இருக்கு. எத்தனை வருஷமா இருக்குப்பா மாடு? பா எத்தனை வருஷமா இருக்கு மாடு? நான் பிறந்ததுலேருந்தே மாடு தான் என்கிட்ட. பிறந்ததுலேருந்து பரம்பரை வம்சமே மாடு தான். பரம்பரை வம்சம் மாடுதாவா? புரியுதா? ம். எங்கள் தாத்தா மாடு தான், எங்கள் தாத்தா மாடு தான். ஒரு மாடு வச்சிருந்தாரு. பரம்பரையாக மாடு வச்சு பரம்பரை மாடு எங்கள் அப்பா வச்சிருந்தாரு. இப்போ நான் வச்சுருக்கேன். என் பெரியப்பா சித்தப்பெல்லாம் வச்சுருந்தாங்க. ம் அவங்கெல்லாம் பிள்ளைங்க பெரிய ஆளை வந்துட்டு ஆ வேலை வீட்டுக்கு போய் ஆஃபீஸ்க்காரெல்லாம் ஆஃபீஸ் மாதிரி படிச்சு. ஆனால் அவங்க வேலை எடுத்துட்டாங்க. எனக்கு படிப்பு இல்லை, இந்த தொழிலில் இருக்கேன். ரொம்ப பிடிக்குமா வேலை? எனக்கு சோறுக்குதே இல்லைங்க, என் வேலை தான் எனக்கு போதும். என்னை பார்க்கலாம் ஒன்றா தூக்கம் வராது. என் உசுரே என் மாடுங்க தான். என் பொண்ணு பிள்ளைங்களோட வேஸ்ட்டு. காலி பண்ணிச்சு. ஐயோ தொச்சி எடுத்துச்சு. ட்ரப்பு விடுப்பா, கொஞ்சம் ட்ரப்பு விடுப்பா. பா சாப்பிட்டப்பா, விடுவ சாப்பிட்டல. அப்போ எதுக்கு சுத்தமாக எடுத்துச்சு. கழுவு வேணாம். கழுவு வேணாம், ஃபுல்லாக எடுத்துச்சு. ஐயோ சீரா ஒரு ஜுரம் இருக்கு, ஆனால் இருந்தாலும் அந்த தீனி மிச்சம் வைக்கல. என்ன கரெக்டாக பண்ணும். காட்டு. என்ன இதுமா? காட்டு காட்டு காட்டு. ம் சரியா தெரில. கட்டு பிடிப்பா. என் மாடுகளுக்கெல்லாம் டிஸ்டி ஆயிடுச்சுங்க. கண் டிஸ்டி ஜாஸ்தி. அதனால் அந்த கண் டிஸ்டி பொம்மை இது வாங்கி கொட்டை வாங்கி அந்த மாடுங்களுக்கு வருஷம் கொட்டாயில் மாட்டுறோம். மாட்டுறீங்களா? ஆமாம். சரி ஓகே. என் மாடு நல்லா தான் நான் நல்லா இருக்க முடியும். ம் சரி ஓகே. மாடு எதை பிடிங்கிறோம் அப்புறம்? இல்லை பைப்பு சாய்ச்சா, அந்த பைப் இருக்கு சாய்ச்சா அந்த பைய எடுத்துட்டு கட்டி. ஏங்க என்ன பண்ணுறது? பைய எடுக்க மாட்டியா? அப்போ எடுத்துரு. அது எடுத்துட்டு அப்போ போட்டா ஊற்றுருவாங்க. வாத்தி அவுக்க முடியாது, எடுக்க முடியாது. அப்புறம் சூப்பர். காற்றடிச்சாலும் பறக்காது. மழை டைமில் தான் கொஞ்சம் கஷ்டம். என்னப்பா? டிஸ்டி 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 மாடுகளுக்கு அடிக்கடி உடம்பு சரியாமாகுது, அதனால் மாட்டியிருக்கும். அதான் நமக்கு வந்து இந்த மருந்து கொடுத்தாங்க, மாத்திரை கொடுறாங்க இல்லையா ஜுரத்துக்கு. என்ன ஜுரத்துக்கு தலைவலிக்கு, ஜுரத்துக்கு தலைவலிக்குலாம் இது மருந்து டோலப். அது மாரி இது டெராமிஸ்னு, இது ஜுரத்துக்கு அடிக்கிறது மாட்டுங்களுக்கு. ஆமாம், இது 5 ml தான் அடிக்கணும். சரியா போயிருமா? உடனே சரியா போகும் சொல்ல முடியாது. 2 நாள் ஒன்று இன்னைக்கு விட்டோம்னா நாளைக்கு விட்டு நாளைக்கு ஆச்சுன்னா சரியாயிடும். சரி ஓகே. இது மெனாமில் ஜீரணசக்தி ஆகிறதுக்கு. ஜீரணசக்தி. ஆமாம், அப்படியே உடம்பு வயிற்றுல ப்ராப்ளம் இருந்ததுன்னா உடனே ஜீரணசக்தி ஆகிடும். ஓகே. அலறாங்க. ஆமாம், கொஞ்சம் ஆடத்தான் செய்யணும் மாடு மருந்து வச்சா. சரி ஓகே. மந்தகான் பார்த்தா இது மில்லக்ஸ். மில்லக்ஸில் இது மில்லக்ஸ் கிடையாதா? ப்ரோட்டீன் இருக்கிறது, அதான் உடம்பு சத்துக்குது. ஓகே.
நீ மேய போறீங்க? இல்லை தூங்க தானே போறீங்க? தூங்க தானே போறீங்க? சொல்லு. கண்ணடிக்குது. சொல்லுங்க. இந்த பொண்ணு மேய போறேன். வயிறு ஃபுல்லாகிடுச்சு உங்களுக்கு? போங்க போ போ. வயிறு ஃபுல்லாகிடுச்சுல்ல? சரி போ போ இடத்த பிடிக்க போ. அப்புறம் இடம் இல்லாமல் போயிட போகுது.